ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி. ஸோ அவங்க ரொம்ப மாதமாக போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் அதுக்கான கரெக்ட் டைமே எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ், இன்றைக்கி அவங்களோட தான் பார்க்க போகிறோம். அண்டு லாஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத, ரியல் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கல்ல, பண்ண வேண்டியதில்ல. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன் ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. அப்போ அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதாச்சும் அவளுக்கு என்ன பிடிக்குது அப்படியே டைரியில் எழுதி நோட் பண்ணி வச்சுக்குவா. ஸோ இந்த டைரி எழுதுகிற ஹேபிட் அவளுக்கு இருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே அப்படியே அவ்வளோ கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு பையனை பார்க்குறா. எஸ், அது நம்ம தயம் தான். அவனும் பையனோட கிளாஸ் தான். அப்படியே சின்சியராக உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். என்ன இவன் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு ரொம்ப புதுசாக தெரியுறா, ஒரு மாதிரி க்யூட்டா. அப்போ தயங்க வாயினை பார்க்குறான். அப்போ டக்குன்னு அவன் படுக்க குனிஞ்சிட்டு மேம் எழுதி போடுறது அப்படியே ரைட் பண்ணிகிட்டு இருக்கா. க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்னு மறுபடியும் அவனை பார்க்குறா. அவள் அப்படியே பிரேக் வந்ததும் அவள் பேக்லேருந்து அப்படியே டைரி எடுத்துட்டு, எனக்கு தயங்க பார்த்தேன், அவன் என்னோட கிளாஸ் தான். ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரியான நியூ ஃபீல். இந்த ஃபீலுக்கு என்ன பேருன்னெலாம் தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. ஏதோ அவனை பார்க்கும்போது கணிச்சு மிட்டாமல் அவனையே பார்த்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி. இதுதான் எனக்கு நடந்தது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டைரியை க்ளோஸ் பண்ணி பேக்கில் வச்சுக்கிறா. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வர்றா. ஹே, என்னடி டைரியில் என்ன வச்சுருக்க? உனக்கு எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ வயனோட ஃப்ரெண்ட் மோனி, ஹே மோனி, என்னடி? அது ஒன்றும் இல்லை, தயம் தயம் பார்க்க அழகாக இருக்கான்ல. என்ன மேடம்க்கு ஸ்கூல் டேஸில் லவ்ஸு கேட்குதா? லவ் எல்லாம் இல்லடி, சும்மா பார்த்தேன். ஏதோ திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக என் கண்ணுக்கு தெரியுறான். ஒரு டைரி கூட பார்ப்போம். டைரி தரமாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடந்தாலும் டைரியில் தானே எழுதுவேன். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேங்கிற. அப்போ தயம் பற்றி ஏதோ எழுதியிருக்க தானே. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பேசாமல் சாப்பிடு அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான். ஸோ மோனிக்கு எல்லாமே தெரியும் வயனை பற்றி. அவள் என்ன எழுதி வைப்பா, அவளுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு. இப்போ இப்படியே கண்டினியூ ஆகுது. வயனை அப்படியே தயங்க பார்த்து நல்லா சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்போது இதுக்கு பேர் க்ரஷ்ஷா வயன். உனக்கு தயங்க பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. அவனை பார்க்கும்போது உன்னோட ஃபேஸில் ஒரு மாதிரியான ஸ்மைல் வருது. அப்போ இதுக்கு பேர் க்ரஷ்ஷா? எனக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரியல. அப்போ இன்னைக்கு as usual மேம் நடத்திட்டு இருக்காங்க. அவள் தயங்க பார்க்கும்போது தயங்கோட பெண் அப்படியே கீழே விழுந்துருது. அது எடுக்கிறதுக்காக குனிறான். அப்போ வயன் பார்த்தது அவனும் பார்த்துடுறான். ஐயோ, பார்த்துட்டானே. வயன், நீ திரும்பாத, அப்படியே இரு அப்படின்னு வச்சக்கன் வாங்காம சும்மா காரிடரை வேடிக்கை பார்க்குற மாதிரி. பிகாஸ் தயாங்க பார்த்தேன்னு தெரிஞ்சா அவள் என்னடா இந்த பொண்ணை நம்மளே பார்க்குதுன்னு நினப்பானு அங்கேருந்து கண்ணை எடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஓ, வெளியில் பார்க்குறாளா? இந்த சைட் தயாங்கும். டேய் மச்சான், வா பேஸ்கெட் பால் விளையாட போகலாம். டேய் தயாங்க, என்ன ஒன்றை தான் சுற்றி சுற்றி பொண்ணுங்க வருமே. டேய் ஓடிட்டு வாடா அப்படின்னு பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ வயன் அப்படியே கிரவுண்டுக்கு வந்துட்டு, தயாங் தானே பேஸ்கெட் பால் டீமோட கேப்டன் அப்படின்னு அவன் பேஸ்கெட் பால் விளையாடுறது ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ மோனே வந்துட்டு, என்னடி ஆளை சைட் எடுக்க அங்கே வந்துட்டியா? ஐயோ, ஆள்லாம் இல்லை, நீ வேற ஏண்டி? அவன் ஆள்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்குற. இப்போது ஒரு மாதிரி க்ரஷ் ஃபீலிங். ஓஹோ, க்ரஷ் ஃபீலிங்கா? அப்படின்னு அவளும் சிரிச்சுட்டு விட்டுடுறா.
ஸோ எப்படியும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அவளுக்கு அந்த க்ரஷ் ஃபீலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அந்த இயர் முடிஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவளுக்கு இன்னும் அப்படியே தயங்க பிடிக்க ஆரம்பிக்குது. எப்பப்போ தயங்க பார்க்குறாளோ அப்போ ஃபுல்லாக அப்படியே எழுதிடுவா. அப்போ ஒன் ஃபைன் டே அப்படியே ஸ்கூலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போக போகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஃபீல்ட் ட்ரிப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தயம், டேய் நான்லாம் பக்காவாக வந்துடுவேன், நான் தான் ஃபர்ஸ்டே நான் தான். தயாங்க தான் அப்படியே பஸ்குள்ளே ஏறி போய் நின்று மாஸ்க் காட்டிகிட்டு இருப்பேன். டேய் தயாங்கா, எங்கள் அப்பாங்கார வேற சாவடிப்பான்டா. டேய் வேணா சொல்லு, நான் வேணா அமௌண்ட் அனுப்புகிறேன். எப்பட்றா நீ அப்படியே துட்டுக்காரனா? இல்லைடா, எங்கள் அப்பா எனக்கு சேவிங்ஸ்க்காக கொஞ்சம் மணி தந்தாரு, அதில் போகலாம். அப்போது தயாங் வரானா? ஏய் வயன், என்னடி வரதானே? எங்கள் வீட்டில் தாண்டி கேட்கணும், நான் வேணா கேட்டுட்டு சொல்லிட்டா? தயாங் வராண்டி, நீ வரியா இல்லையா? எனக்கு கம்பெனிக்கு நீ மட்டும் தாண்டி இருக்க, சரி யாருமே கிடையாது. நான் உனக்கு கம்பெனியாக வரலைனாலும் தயாங்க பார்க்கறதுக்காக வச்சு கண்டிப்பாக வரணும். மோனி, நீ எங்கள் அம்மா கிட்ட பேசுறியா? நீ ஃபஸ்ட்டு பேசு, அதுக்கப்புறம் விடலைன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு மோனியே சொல்லிடுறா. அப்போ வீட்டுக்கு போகிறா. என்னோட அம்மா அப்பா அப்படியே இருக்காங்க. அம்மா, என்ன வேணும் உனக்கு? அம்மா, அது ஃபீல்ட் ட்ரிப் போகணும். அதாம்மா, ஸ்கூலில் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அது கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு போகணுமா? ஃபீஸ் எவ்வளோ? 2000 ரூபா. இப்போ அதெல்லாம் முடியாது, நீ ஸ்கூலில் படிச்சுக்கோ. அம்மா இல்லை, நான் போயே ஆகணும். வயன், அடம் பிடிக்காத வயன். இல்லைம்மா ப்ளீஸ், இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டு அடம் பிடிச்சிருக்கனா? இந்த ஒரு தடவை மட்டும் என்னை ஃபீல்ட் ட்ரிப் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிரா. ஆனால் அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுறாங்க. சின்ன போகிறதுக்கு 3 days தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே க்யூட்டாக போனிட்டேல போட்டுட்டு தயங்க அந்த சைடு அவன் ஃப்ரெண்டு கூட காரிடாரில் நின்று பேசிகிட்டு இருக்கான். ஏய் மச்சான், போகிறோம், மஜா பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே ஸ்னீக்கர்ஸு அப்புறம் ஷூவு மற்றதெல்லாம் எடுத்துட்டேன்டா. உனக்கு என்ன வேணும், ஸ்னீக்கர்ஸா இல்லை? மச்சான் நான் வரல மச்சான். டேய் என்ன வரல, சாவடிச்சிருவேன். இல்லைடா, எங்கள் அப்பங்காரன் வரல, கண்டிப்பாக நீ வர்ற, எனக்கு தெரியாது. இல்லை தயாங்க, கேட்டு பார்த்துட்டேன். டேய் ஹிர்ரா அப்படின்னு தயாங்கே நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த சைடு மோனி, வயன் என்னடி, நான்லாம் இப்போவே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீயும் வரல? இல்லை மோனி, எங்கள் வீட்டில் கேட்டு பார்த்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணல. என்னடி சொல்கிற? அடம் பிடிச்சிருக்கலாம்ல? எவ்வளோ கேட்டு பார்த்தேன்டி, விடலைங்கிறப்போ எப்படி அடம் பிடிக்க சொல்கிற? மோனி, தயாங்கோட ஃப்ரெண்டும் வரலன்னு சொன்னான்டி. ஆனால் தயாங் நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொன்னான்டி. அதே மாதிரி நீயும் என் அம்மா கிட்ட பேசுறியா மோனி? சரி, அவங்க அம்மா வேற டெரரு, பரவாயில்ல, நான் பேசுகிறேன் அப்படின்னு ஈவினிங் தயாங் முன்னாடி போகிறான் அவன் ஃப்ரெண்டு கூட. ஸோ தயாங்கோட ஃப்ரெண்டு வீடும் வயனோட வீடும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். டேய் எங்கடா இருக்கு உங்கள் வீடு வேற மாறி தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்க. தயாங் கோவப்படாதடா, இங்கே தான் இருக்கு, வாடா, கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு தயாங்கும் அந்த பையனும் அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வயனும் மோனியும், என்ன வயன் தயங்க பார்த்து சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கியா? அமைதியா இரு மோனி, அவன் காதில் விழுந்துட போகுது. பா, சைக்கிள் தள்ளிட்டு போகும்போது கூட அவ்வளோ அழகா இருக்கான்ல. அப்பாடா, டேய் தயம், இது தாண்டா எங்களோட வீடு. அடா பாவி, எவ்வளோ தூரமாக டெய்லி சைக்கிளில் வந்துட்டு இருக்கா? ஆமாடா, என்ன பண்ணுறது? அப்போ மோனியும், வயன் வாழை உள்ளே போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? அடே பாவி, வா நீ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு அவள் வீட்டுக்கு இழுத்துட்டு போறா. தயான் கொஞ்சம் தைரியமானவங்க அவங்க அப்பா கிட்ட பேச போயிட்டான். மோனி கொஞ்சம் ஜெர்க்காகுறா. அடே, உங்க அம்மா ஒரு பார்வை பார்த்தாலே நான்லாம் பறந்து போய் விழுந்துருவேண்டி. மோனி ப்ளீஸ் மோனி,
எப்படியாச்சும் கேளு அப்படின்னு மோனியாவும் அப்படி இழுத்துட்டு வர்றா. அவங்க அம்மாவும் வாமா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவள் போய் டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஆண்டி சொல்லுமா ஆண்டி ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க சொன்னா ஓயன். ஆனால் அவளை விட மாட்டேன்னு சொன்னீங்களா? ஆமாம்மா. எதுக்கு இந்த டைமில்? எதுக்கு? இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறமா விட்டுக்கலாம். இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா அம்மாவும் விடுறாங்க, எனக்கும் துணைக்கு யாரும் இல்லை. நாங்கள்லாம் டூர் போயிட்டோன்னா ஒயன் மட்டும் தனியாக கிளாஸ் ரூமில் இருப்பா ஆண்டி. நினச்சி பாருங்க, அவள் மட்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வாத்தியார் எல்லாம் சேர்ந்து வந்து பாடம் நடத்துவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஏன் ஆண்டி, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. எல்லா பசங்களுமே வர்றோம், 4-5 பசங்க மட்டும்தான். அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா, அதுவும் வரமாட்டாங்க, லீவ் போட்டுருவாங்களாம். வயன் மட்டும் ஸ்கூலில் தனியாக எப்படி ஆண்டி? அட்டெண்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அவள் லீவ் போட்டானா அப்புறம் அதுக்கு வேற பதில் சொல்லணும். அதுக்கு பேசாமல் அவளுக்கு டூரே அனுப்பி வச்சிடலான்னு மேமே திட்டுவாங்க. இல்லைம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, மோனி கூட வயனையும் அனுப்பி வச்சிருங்களே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. ஒயனை பார்த்துட்டோம். கேள்றி கேளு. அடி பாவி, உங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி மாட்டி விட்டுற, நீயும் வந்து கெஞ்சிடி. அப்போ ஒயனும் போயிட்டு ஆமாம் அம்மா ப்ளீஸ்மா, மோனி கூட நானும் போகிறேம்மா அப்படின்னு சரியான ஆடும். அவங்க அம்மாவும் ஃபைனலி ஓகே சொல்லிடுறாங்க. மோனி தாயவங்க இந்நேரம் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பானா? தெரியல, ஆனால் வா. அம்மா இரு, மோனியை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் வெளியில் போகிறா. பார்த்தா தயம் அவனோட ஃப்ரெண்டோட மாடியில் இருந்துட்டு, டேய் லூக்காஸு, என்னடா மாடி இது, மஜாவாக இருக்கே. இங்கேருந்து பார்த்தா சன்செட்டு சன்ரைஸு எல்லாமே குஜால்ஸாக இருக்கும் போலையே. உஜ்ரி மஸ்து பண்ணுற நீனு. தயங்கா வேணாவா மொட்டை மாடி பார்ட்டி பண்ணலாம், என்ன சொல்கிற? எனக்கு ஓகே தான்டா, உனக்கு வேணும்னா சொல்லு, சேர்ந்து பண்ணலாம். அப்போ கீழே வயனும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு கியூட்டாக அழகாக வந்து நிற்கிறா. ஹே தயாங் மேலே தாண்டி நிற்கிறான். அடி பாவி, கேட்டால் ஆள் இல்லைங்கிற. ஆனால் தயங்க பார்க்கும்போது மட்டும் 32 பல்ல உனக்கு எப்படி தாண்டி தெரியுது? அது தாண்டி எனக்கே தெரியல. ஆனால் தயங்க பார்க்கும்போது எனக்கு அவன் என் க்ரஷ் தான். பட் அப்படின்னு அப்படியே தயங்க அப்படியே ரோட்டு சைடு போகிறதும் வர்றதுமா சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஸோ அப்படியே ஃபீல்ட் ட்ரிப்பும் போகிறாங்க. அப்போ தயாங் அவனோட ஃப்ரெண்ட் லூக்காஸ் 2 பேரும் ஒரு சீட். அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் வேற ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. மோனி ப்ளீஸ் டி, இந்த சீட்டில் உட்காந்தாதான் என்னால் தயாங்க பார்த்துட்டே வர முடியும். ப்ளீஸ் மோனி, அவளை எழுப்ப விடு. அப்போ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஏ ப்ளீஸ் டி கேரல், நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோமே ப்ளீஸ். இல்லை எனக்கு பின்னாடி போனோம், தூக்கி தூக்கி போடும், வாமிட் வரும். யோ சண்டாளி, எழுந்து தொலைக்க மாட்டாளடி ஒயன். நல்லா கேளு கேரல், ப்ளீஸ் கேரல் எழுந்துறேன். எதுக்கு? ஒயன் உன் பக்கத்தில் உட்கார வச்சுன்னா வாந்தி எடுத்துருவா, அவ்வளோதான். என் மேலே வாந்தி எடுத்தா கூட நான் க்ளீன் பண்ணிடுவேன், உன் மேலே எடுத்தா யோசிச்சு பாரு. சீ, நான் எழுந்து போகிறேன் அப்படின்னு அவளே எழுந்து ஓடிடுறா. அப்போ தயாங்க ஆல்ரெடி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது மோனியும் வயனும் வந்து உட்காரத பார்த்துட்டு மோனியை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன் ஆள் இதுக்கிட்ட ஒன்றும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான்? அது உன் ஆள்கிட்ட தானே இப்போ கேட்கணும். கூப்பிடவா தயம் அப்படின்னு கூப்பிட போகும்போது வயன் மோனியோட வாயை அப்படியே பொத்திடுறா. ஸோ ஃபீல்ட் ட்ரிப் ஒரு 2 days ரொம்ப அழகாக போகுது. அவள் போகிற இடமெல்லாம் தயங்க பார்க்குறது, புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மோனி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப ஜாலியாக அந்த ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ரொம்ப வருஷம் ஆகிடுது. அப்போது இப்போ அவள் டைரியில் அப்படியே எழுதிட்டு இருக்கா. இப்போது இன்னும் 2 வருஷத்தில் எங்களுடைய ஸ்கூலே முடிய போகுது. ஆனால் இப்போது தயாங் மேலே எனக்கு இருக்குது க்ரஷ் இல்லை, காதல். ஆமாம், தயாங் எவ்வளோ நாளாக க்ரஷ்ஷாக பார்த்து இப்போ அவன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு அவள் அப்படியே டைரியில் ரைட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ மோனி வந்து பக்கத்தில் உட்கார்றா. ஐயோ வயன், எத்தனை வருஷம் ஆடி நீ சொல்லாமல் வச்சுருப்ப, இன்னைக்கு தயாங்கிட்ட சொல்லிடு. என்னடி சொல்கிற? ஆமாடி, இத்தனை வருஷமாக க்ரஷ்ஷாக வச்சுட்டு இப்போ லவ் பண்ணுற, சொல்லாமல் எப்படிரி? நீ ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்க போறியா? நல்லாவே இருக்காதுடி, அவன்கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு அவளும் சொல்கிறா. அப்போ வயனுக்கும் ஆசையாக தான் இருக்குது மோனி இப்படி சொல்லும் போது. எனக்கு போய் சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா தயாங் வெரண்டால் அப்படி லூக்காஸோட பேசிகிட்டு இருக்கான்.
சொல்லிடலாம், கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்படியே போகிறா. அப்போ அங்கேருந்து நடந்து வரும்போது தயம் வயனை பார்த்து ஒரு லுக்கு விடுறான். அவ்வளோதான், தலைவிக்கு அப்படியே வந்த தைரியம் எல்லாம் சுருண்டு உள்ளுக்குள்ளே போயிடுது. அப்படியே பேக் அடிச்சு. ஏன் மோனி, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. இல்லை நான் போகலை. ஐயோ பயந்தான் கோலி, எப்போ பார்த்தாலும் இப்படியே இரு. அப்போ டைரி எடுத்துட்டு எனக்கு தயங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகலான் இருந்தேன். ஆனால் அவன் என்னை பார்த்து ஒரு லுக்கை விட்டான். அவ்வளோதான், நான் பயந்து அப்படியே பின்னாடி வந்துட்டேன். எப்போதான் அவன்கிட்ட சொல்ல போகிறோனோ தெரியல. ஆனால் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது எங்களோட ஸ்கூல் முடியறதுக்கு. அப்படின்னு ஒவ்வொன்றையும் தயாங் பற்றி என்னென்ன இன்ச் பை இன்ச் எழுதணுமோ அந்த டைரி ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவளோட பேக்கில் தான் வச்சுருப்பா. இப்போ எப்படியும் ஒரு 1 வீக் போகுது. அப்போது எனக்கு தயாங் பேஸ்கெட் பால் விளையாடும் போது அவன் போட்டிருந்த ஹெட் பேண்ட் ரொம்ப அழகாக இருந்ததில்ல. எனக்கு அதை பற்றி எழுதியே ஆகணும், பிகாஸ் அவனோட அந்த ஹெட் பேண்டுக்கு நான் பெரிய ஃபேன் அப்படின்னு எழுதலன்னு டைரியை பார்த்தா டைரியை காணும். எங்கே போச்சு அந்த டைரி அப்படின்னு டைரியை தேடிட்டே இருக்கா. ஐயோ, அதில் தான் தயாங் பற்றி நான் எல்லாமே எழுதி வச்சுருந்தேன், எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக தேடுறா. ஏய் வயன், சாப்பிட போகலாமா? மோனி, டைரியை காணோம். டைரியா? நான் தான் தயங்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். என்னஹா, எவ்வளோ வருஷம் ஆடி இப்படி சொல்லாமே இருப்ப. அதான் தயாங்கிட்ட இது என் ஃப்ரெண்டு உனக்காக எழுதுனதுன்னு கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்குலாம் சரியான ஜெர்க்கு. அப்போ இந்த சைடு, டேய் என்னடா அந்த பொண்ணுக்கு வரி கவிதையை எழுதி வச்சிருக்கா. டேய் மச்சான், உனக்காக ஒரு பொண்ணு ஒரு டைரியை இன்ச் பை இன்ச்சா இங்கே பாரு. நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது என்ன கலர் சொக்கா போட்டிருந்த, எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த, எப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காளே. உன்னை அப்படியே இன்ச்சாக ரசிச்சிருப்பா போல. ஐயோ மேக்ஸ் மிஸ் அந்த பத்திரகாளி பீரியட்லலாம் எப்படின்னு திரும்பினா கூட அவ்வளோதான் வெளியில் அனுப்பிடுவா. ஆனால் அதில் கூட உன்னை சைட் அடிச்சிருக்கா பாரு மச்சான். நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு அவன் படிக்கிறான். படிக்க அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அன்றைக்கு ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது அவனும் நானும் யதார்த்தமாக பர்பிள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அவனோட ஷர்ட்டில் லைட்டாக தான் பர்பிள் இருந்தது, ஆனால் என் ட்ரெஸ் ஃபுல்லாக பர்பிள். அதை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ 2 பேரும் மேட்சிங்காக அவுட்ஃபிட் போட்டு யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக டேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். அன்றைக்கு லூக்காஸ் வீட்டு மொட்டை மாடியில் தயம் அழகாக அந்த சன்னை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நான் என்னோட மூனை கீழேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எஸ், ஹீ இஸ் மை மூன் அண்ட் ஹீ இஸ் மை சன் ஆல்சோ. டே மச்சான், சும்மா கவிதை தெரிக்குதே. அந்த பொண்ணு ஒன்றை தான் நிலாவாக பார்க்குதா மச்சான். அவன் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக தான் இருந்தான். இப்போலேருந்து அவன் என்னோட லவ், ஒன் சைடாக என்னோட லவ் போயிட்டுருக்கு. அன்னைக்கு மோனி சொன்னான், போய் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு லுக்கு விட்டா அவன் லுக்கு விட்டதுமே திரும்பி வந்துட்டேன். எனக்கு சரியான பயமாக போயிடுச்சு. ஐயோ என்னால் முடியாதுப்பா. என்னடா அவள் அப்படி எழுதி வச்சிருக்கா. டே லூக்காஸ் மச்சான், அந்த பொண்ணு வயசுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி படி அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் அப்படி படித்து முடிக்கிறாங்க. வயன்லாம் தயங்க பார்க்கவே இல்லை. இப்போ கிளாஸ் நடக்கும்போது திரும்பி தயங்க அப்படியே வயனை பார்க்குறான். வேணா வயன், பார்க்காத ப்ளீஸ் அப்படின்னு தயங்க பார்க்கவே இல்லை. அப்படியே ஸ்கூல்லாம் முடியுது. வயன் அப்படியே எப்பவுமே தயாங் போகும்போது அவனை போக விட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் போகும் அவளோட வீட்டுக்கு. இப்போ அப்படியே தயாங்க்கு முன்னாடி குடுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மோனியை கூட கூப்பிடாம ஓடிட்டு இருக்கா. அப்போ தயாங்க அந்த டைரியை கையில் எடுத்துட்டு என்கிட்ட நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்ட்டு என்ன போகிறான். ஏ வயன், தயம் இல்லை கொஞ்சம் பேசணும். என்ன தயம், என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். ஓ, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சின்சியரா. நீ என்னை லவ் பண்ணுற எத்தையும் அப்படின்னு தைரியத்தை அவரை வச்சு கேட்குறா. ஆனால் அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணை என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. அதனால லவ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ யாரையும் லவ் பண்ணவும் கிடையாது. தயம், நான் அந்த பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன். உன்னை ஏமாற்றலாம் மாட்டேன் தயம். என்ன ஏமாற்ற மாட்டேன் பொடி, அவனை யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு டைரி அவன் கையிலே கொடுத்துட்டு போயிடுறான்.
அப்போ அடுத்த நாள் ஒயன் வந்து பார்க்குறா. ஏதாச்சும் தயம் சொல்லுவானா? அப்போ தயங்க ஒயனை கண்டுக்கவே இல்லை. ஏய் லூக்காஸ், வாடா கேன்டீன் போகலாம் அப்படின்னு லூக்காஸை கூட்டிகிட்டு கேன்டீன் போகிறான். மோனி, என்னடி அவன் என்கிட்ட கொஞ்ச நாளில் சொல்கிறேன்னா, ஆனால் இருடி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவள் அப்படியே வெயிட் பண்ணுறா. ஒரு 4 நாள் கிட்ட ஆகுது. ஏ வயன், இங்க வா, கொஞ்சம் பேசணும். தயம், சொல்லு தயம். பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், நான் அவனை லவ் பண்ணல. தயம், நான் அவனை லவ் பண்ணல. அதான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வேணாம் எப்பா, இந்த லவ்வே வேணாம். அதுதான் அன்னைக்கும் என்ன மொழிஞ்சு சொல்லிட்டு இருந்தானா. நான் கூட நான் அந்த மாதிரி இல்லைன்னா சும்மா என்னை வெறுக்கிறதுக்காக சொல்கிறான்னு பார்த்தா நான் உண்மையிலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை உன்னை ஹேட் பண்ணிட்டு போயிருக்கு தயங்க. ஆனால் சத்தியமாக நான் அப்படி கிடையாது. இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல, லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் வயன் அதுக்கப்புறத்துலேருந்து கண்டுக்க கூட மாட்டுறான். இப்போ இந்த சைடு வயனும், ஏன் மோனி, நான் அவன்கிட்ட சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு மாதிரி கிடையாது, உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவன் கண்டுக்க கூட இல்லை மோனி அப்படின்னு அவன் மோனிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அப்போ மோனியும், எங்க பாரு வயன், எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? வேணான்னு சொன்னால் விட்டுரு. அவன் எதுக்கு என் ஃப்ரெண்டோட வேல்யூ புரியாமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். தயம் பெரியவனா, விடு. அப்போ அவள் தயாங்க கிளாஸ் ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ லூக்காஸும், டே மச்சான், அந்த பொண்ணு உன்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்குடா. லூக்காஸ், அவகிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் அவளை லவ் பண்ணேன்னு. அதுக்கப்புறமா அவன் பார்த்து அழுதுகிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஆனால் வயன் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷமாக க்ரஷ்ஷாக இருந்து அப்புறம் அவளுக்கு அந்த க்ரஷ் காதலாக மாறி இப்போ தயாங் மேலே ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டால. அதனால அவளால் தயாங் அப்படி நோ சொல்லவும் அக்செப்ட் பண்ணவே முடியல. தயாங் மேலே ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியமாக ஆயிட்டான். மோனி, என்னால் முடியல மோனி, எனக்கு அவன் வேணும். இங்கே பார்வையன், நீ லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காத. அவன் தான் வேணான்ட்டான்ல, நீ விட்டுரு. இல்லை, அவனை ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு, நானும் அந்த மாதிரி இருப்பேன்னு எப்படி யோசிக்கலாம்? என்னால் அவனை மறைக்க முடியல, அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் தயம் நோ சொல்லிட்டானே. அப்படியே கையெல்லாம் அப்படியே அறுத்துக்கிறா. மோனி வந்து பார்க்குறா. ஐயன், பைத்தியமானின என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அப்படியே டைரெக்டாக தயம் கிட்ட ஓடுறா. தயம், அவனுக்காக வயன் கையை அறுத்துக்கிட்டா. வாட்? ஆமாம் அப்படின்னு சொல்லவும் தயாங்க வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் அப்படியே கையை அறுத்துட்டு இருக்கா. அவளை போட்டு டக்குன்னு எமர்ஜென்சி ரூமுக்கு போகிறான். என்ன பைத்திய வரத்தான் பண்ணி வச்சிருக்க வயன்? வானானா கையை அறுத்துக்குவியா? இல்லை இல்லை தயம், அவனை ரொம்ப மேடாக லவ் பண்ணிட்டேன். மேடாக லவ் பண்ணா இப்படி தான் கையை அறுத்துக்குவாங்களா? நல்ல வேலை கட் ரொம்ப டீப்பாக படலை, பட்டிருந்தா இன்னும் ஆகுறது அப்படின்னு நாங்கள் உள்ள ஆயின்மெண்ட்டெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் கிடைக்கலன்னு லூசுத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? தயம், ஐ லவ் யூ தயம் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. தயாங்க அப்படியே வாயினை பார்க்க ஆரம்பிக்கிறான். லூக்காஸ், டேய் மச்சான், என்ன இப்போலாம் நீயும் அந்த பொண்ணை பார்க்குற போல? அப்படி இல்லைடா, கிடைக்கலன்னு கையெல்லாம் அறுத்துக்கிறா. ரொம்ப வருஷமா முன்னாடி தான் அவன் பாப்பா, ஆனால் சும்மா பார்க்குறான்னு விட்டுட்டேன். இப்போ தான் தெரியுது அவன் எந்த மாதிரி பார்த்துருக்கான், நான் லவ் பண்ணுறதுக்காக தான் பார்த்துருக்கான்னு. அப்புறம் என்ன மச்சான், உனக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சு போலையே? அப்படிலாம் இல்லை லூக்கஸ், ஜஸ்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நானும் பார்க்குறேன்டா. அப்போ மோனியும், எங்கள் பார்வையன், இனிமேல் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நான் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க மாட்டேன், அவனை விட்டு தலைக்கு போயிடுவேன். மோனி, ஏன் மோனி, என்னை விட்டு போகாத, நீயும் போயிட்டேன்னா அவ்வளோதான். அப்போ இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணாமல் இருவயன். சரி, இந்த பைத்தியக்காரத்தனம் மேலே நான் பண்ணாமல் இருக்க அப்படின்னு விட்டுடுறா. எப்படியோ ஒரு ஃபியூ வீக்ஸும் போகுது. அப்போ தயம் வயன் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது வர்றான். ஏ வயன், தயம், என்ன இப்போ லவ் பண்ணுறியா? ஆமாம் தயம், நானும் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டூ.
தயம் இப்படிலாம் கையெல்லாம் அறுத்துட்டு இருக்காதுடி, புரியுதா? நானும் லவ் யூ தான், ஐ லவ் யூ அப்படின்னு வயனோட கண்ணத்தை சாஃப்டாக அப்படி டச் பண்ணுறான். லவ் யூ டூ தயம், லவ் யூ டூ அப்படின்னு தயங்க அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டான ஐஸோட பார்க்குறா. அப்போ மோனி வர்றா. ஒயின் அப்படியே செம்ம ஸ்மைலோட தயங்க பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. என்னது இது, என்னடி அவனே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? மறுபடியும் பைத்தியக்காரத்தனம் எதுவும் பண்ண போறியா? ஆஹா, நானா பைத்தியக்காரத்தனமா? இல்லை, இனி பண்ண மாட்டேன். நல்லபடியாக திருந்துட்டியே. என்ன தயங்க தான் எனக்கு ஓகே சொல்லிட்டாரே. என்னது? அப்போ தயங்க பார்த்தா தயங்க ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வயனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் கண்ணாலே காதலை பரிமாறிக்கிறாங்க. எப்பட்ரி? தெரியலடி, அவராக வந்தார், லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நானும் லவ் யூ தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படியே கொஞ்சம் வீக்ஸ் அப்படியே டேட்டிங்கில் போகுது. அப்போ வயன் அப்படியே 2 லாலிபாப் வாங்கிட்டு வந்துட்டு அதை உன்னை தயவுக்காக கொடுக்கணும்னு வச்சிருக்கா. தயம், என்ன வயன், இது உனக்காக. அடி பாவி, நான் ஃப்ரெண்டு இருக்கா, எனக்கு தராமல் தயவுக்கு கொடுக்குறியா? இப்போ தயவு ஸ்மைல் பண்ணிட்டு அதை பிரித்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அவள் கீழே இருந்த இன்னொரு லாலிபாப்பை வாங்கி அவன் வாங்கிட்டு போயிடுறான். லூக்காஸ்லாம், டேய் மச்சான், அவள் ஃப்ரெண்டு மோனியை வச்சு எனக்கு செட் பண்ணி விடுறா. லூக்காஸ் செருப்பால் அடிப்பா, ஓடிட்டு வந்துரு அப்படின்னு அவனே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டேட்டிங் அந்த ஃபேஸ் போகுது. ஒன் ஃபைன் டே லைப்ரரியில் வயன் அப்படியே புக் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ தயங்க அதுக்கு ஆப்போசிட் ஷெல்ஃபில் வந்து, ஓய் வயன், என்ன, இங்க வா, ஹக் பண்ணிக்கோ. தயங்க இது லைப்ரரி, எனக்கு புரியுது, வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுத்துட்டு அந்த லைப்ரரி ரேக்கோட அவளை அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறான், யாருக்கும் தெரியாம. ஸோ வயனும் அப்படியே திரும்பி தயங்க ஹக் பண்ணிக்கிறா. அப்போ கரெக்டாக அந்த லைப்ரரியில் இருப்பாங்கல்ல அந்த பர்சன்ஸ், ஸோ அவங்க அப்படியே ரவுண்ட்ஸ் வர மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தயங்க அப்படியே வயனோட கையை பிடிச்சிட்டு லைப்ரரியோட இன்னொரு பக்கமாக அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இந்த கப்பிள்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. மோனியும் லூக்காஸும் பார்த்து இந்த ஹாப்பியாக சிரிச்சுட்டு இதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி ஹாப்பியாக தான் முடிக்க சொன்னாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஒருத்தவங்களோட ஸ்டோரி. இதில் நான் இடையில கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அவங்க சொன்னதை ஃபுல்லாக அப்படியே போட்டால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் வரும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு நம்மளால் ஒன் ஷாட் கொடுக்க முடியாதுல்ல, குறைஞ்சது ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலேயாச்சும் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஐ திங்க் ஷி வில் பி ஹாப்பி நவ். ஸோ ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் க்ரியேட் ஆகும், ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரியல் ஸ்டோரியோட எண்டிங் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அவங்க எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி அக்கா போட முடியுமா அப்படின்னு. இல்லைடா, நிறைய பேரோடது எல்லோரும் கேட்பாங்க, அப்புறம் நான் உன்னோடது மட்டும் அக்செப்ட் பண்ணால் அப்புறம் தப்பாயிரும். ப்ளீஸ்க்கா, என்னோடய ஸ்டோரி இதுதான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்த பல மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன். நான் யாருக்கிட்டேயும் ஸ்டோரி, அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி போட மாட்டேன், நீங்கள் கேட்டதை போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஏன்னா நான் எப்போ அதை போடுவேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. எப்பயுமே ஒரு மாதிரி சலிக்காமல் வந்து அக்கா 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 எப்போ போடுவீங்க டிஎம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எஸ், ஃபைனலி போட்டுட்டேன். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரியல் லைஃப் ஸ்டோரியில் இந்த மாதிரி இந்த பொண்ணும் டைரி எழுதிட்டு அந்த பையனுக்காக எல்லாத்தையும் பார்த்து க்ரஷ்ஷாக வச்சுருந்தா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் அவனை பற்றி டைரியில் நோட் பண்ணி வச்சுருந்தா. ஒன் டே அந்த க்ரஷ் அப்படியே அவளுக்கு லவ்வாக கன்வெர்ட் ஆகுது. அது ஆனால் அவன்கிட்ட சொல்ல போகலான்னு போகும்போது அவளுக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது அந்த பொண்ணுக்கு. ஸோ லேட்டர் அந்த காதலை அவள் சொல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்டு கொண்டு போய் டைரியை டைரெக்டாக அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பையனும் அப்படியே படித்து பார்த்துட்டு இவகிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணும் ஆமாம் உங்களை நான் காதலிக்கிறேன்னு சொல்லவும், இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு ஆல்ரெடி என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணை இப்படி கையெல்லாம் அறுத்துட்டு அந்த மாதிரி இருக்கவும் லேட்டராக அந்த பையனும் இவங்களும் லவ் பண்ணியிருக்காங்க. பட் அட்லாஸ்ட் 2 பேர்த்துக்கும் ரியல் லைஃப்பில் பிரேக்கப் ஆகிடுச்சு.
ஸோ அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்டோரி. ஸோ எஸ், நான் எல்லாம் சொல்லலாமா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அவங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அவங்க வந்து அக்கா நீங்கள் ஹாப்பியாக முடித்தாலே எனக்கு போதும், அந்த ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்தாலே போதும், நான் இப்போயும் நீங்கள் அந்த ஹாப்பியாக போடுறதுக்காக வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி அந்த பையன் என்கிட்ட வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஸோ தட்ஸ் வை நான் அந்த டைட்டில் வச்சேன், கம் பேக் அண்ட் ஸ்டில் ஹியர். நீ என்கிட்ட திரும்பி வா, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை லவ் பண்ண அதே இடத்துல, உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னோட காதலியாக நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில். ஸோ எஸ், இது ஒரு டெலிவிஷனல் வேர்ல்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஆனால் அது ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைட்டையும் தட்டி விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.